ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட வாண்டேஜை எப்படி மெட்டாட்ரேடர் 5ல கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டாட்ரேடர் 5 அப்படின்னு என்னென்னா, இது ஒரு ட்ரேடிங் சாஃப்ட்வேர். ஸோ இந்த ட்ரேடிங் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபாஸ்ட்டான எக்ஸிக்யூஷன், அது இல்லாமல் நம்ம ஸ்டாப் லாஸ் டிபியை வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால நம்ம MT5 யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் MT5 மட்டும்தான் இனிமேல் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வாண்டேஜோட வெப் டெர்மினல் யூஸ் பண்ணுறனால யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா MT5ல கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் MT5 எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி MT5 கனெக்ட் பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம வாண்டேஜை ஓப்பன் பண்ணிடணும். ஓகே, வாண்டேஜ் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ நம்மளோட அக்கௌண்ட் செக்ஷனுக்கு நம்ம போகணும். ஓகே, ஸோ நம்ம அக்கௌண்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இங்கே நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த அக்கௌண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த 20872 இந்த அக்கௌண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த அக்கௌண்ட்டை எப்படி நான் MT5ல கனெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், MT5ன்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கு. இந்த அக்கௌண்ட்டை நான் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த MT5 அக்கௌண்ட்டோட லாகின் டீட்டெயில்ஸ் எனக்கு வாண்டேஜ்லேருந்து ஆல்ரெடி மெயில் வந்திருக்கும். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இல்லையா, அப்போ வந்து எனக்கு ஆல்ரெடி மெயில் வந்திருக்கும். ஸோ உங்ககிட்ட அந்த மெயில் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தரேன். என்ன பண்ணணும், ஓப்பன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் அக்கௌண்ட், லைவ் அக்கௌண்ட், ஸ்டாண்டர்ட் STP. ஓகே, நீங்கள் எது கலெக்ட் பண்ணணும், எது கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் STP. மெட்டாட்ரேடர் 5 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிளாட்ஃபார்மில் ஸ்டாண்டர்ட் STP இருக்குது, USD அக்கௌண்ட். இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போது அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் இப்போ நான் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட். ஓகே, இதோட லாகின் டீட்டெயில்ஸ் எனக்கு வாண்டேஜ்லேருந்து மெயில் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் லாகின் டீட்டெயில்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. இந்த அக்கௌண்ட்டை எப்படி நான் மெட்டாட்ரேடர் 5ல லாகின் பண்ணுறது. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம இங்கே செய்யணும். என்னென்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் லிவரேஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, இந்த சேஞ்ச் லிவரேஜை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லிவரேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1:2000 வச்சுக்கிறேன். எதுக்கு நான் லிவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, லிவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ என்கிட்ட லோ ஃபண்ட் இருந்தாலும் என்னால் பெரிய பொசிஷன் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ என்னால் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸ் ஈஸியாக மேக் பண்ண முடியும். லிவரேஜ் நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ 500 இந்த லிவரேஜ் இப்போது 1:2000 சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டில் நான் மணியை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வச்சுருக்கேன். இந்த அமௌண்ட்டை நான் எப்படி இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், மேலே ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த ஃபண்ட்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே நான் என்ன கிளிக் பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் அக்கௌண்ட்ஸ். இங்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த 896 இருக்க அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இருந்து இப்போது நான் புதுசாக க்ரியேட் பண்ண இல்லையா, இந்த அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் புதுசாக நான் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் என்னோடய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இங்கே 896 இருக்குது. இந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு MT5ல கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ரிமைனிங் அந்த அக்கௌண்ட்லேயே இருக்குது. ஸோ இது ஏன் நம்ம பண்ணுறோன்னா, நீங்கள் இப்போது கரண்ட்லி ட்ரேட் பண்ணிகிட்ருக்க அக்கௌண்ட்டோட MT5யோட லாகின் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்னா மட்டும் இந்த மாதிரி புதுசாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட்டோட லாகின் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் செய்ய தேவையில்லை. ஸோ அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா, ஜஸ்ட் உங்களோட மெயிலுக்கு போங்க. மெயிலுக்கு போயிட்டு வாண்டேஜ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். வாண்டேஜ்லேருந்து வந்த மெயில் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நீங்கள் கரண்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்க அக்கௌண்ட்டோட லாகின் டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இல்லாதவங்களுக்கு இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணுங்கள். அதாவது புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் லிவரேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து எங்கே போகணும், MT5. ஸோ டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, இப்போது எப்படி நம்ம அந்த MT5ஐ டவுன்லோட் பண்ணுறது. இங்கே 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் செக்ஷன் போனீங்க அப்படின்னா மெட்டாட்ரேடர் 5ன்னு இருக்கும்.
MetaTrader 5 நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன்னா விண்டோஸ், உங்களோட டிவைஸ் எதுவோ அந்த டிவைஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் எனக்கு டவுன்லோட் ஆகுது. ஓகே, ஸோ டவுன்லோட்ஸை நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ எப்படி நான் லாகின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இல்லைனா இங்கே வந்து உங்களுக்கு சார்ட்ஸ் மாதிரி காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ட்ரேட் எடுக்கணும், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இப்போ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபைல் செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாண்டேஜ்னு சொல்லிட்டு வரும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் வித் அண்ட் எக்ஸிஸ்டிங் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண அப்புறம் இங்கே நமக்கு லாகின், பாஸ்வேர்ட், சர்வர் 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த சர்வரை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சர்வர், லாகின், டீட்டெயில் இது எல்லாமே நமக்கு வாண்டேஜ்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ அந்த நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, மெயிலில் MT5ஓட லாகின் டீட்டெயில்ஸ் வந்திருக்குன்ட்டு. நீங்கள் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னோடய சர்வர் வாண்டேஜ் இன்டர்நேஷ்னல் லைவ் 7. ஸோ நான் இங்கே பார்க்கணும் எங்கே இருக்குன்ட்டு. இது இங்கே இருக்குது, வாண்டேஜ் இன்டர்நேஷ்னல் லைவ் 7. இதை போட்டதுக்கப்புறம் தான் லாகின் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் போடணும். ஸோ என்னோடய லாகினை வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். நான் போட்டதுக்கப்புறம் நான் ஃபினிஷ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போது என்னோடய அக்கௌண்ட் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து சிம்பிள்ஸ் காட்டும். ஸோ இங்கே கீழே வந்து அக்கௌண்ட்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே என்னோடய அக்கௌண்ட் கனெக்ட் ஆகிருக்கிறது எனக்கு காட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட் கனெக்ட் ஆகியாச்சு. இப்போ நான் சார்ட் போடணும், அதே மாதிரி என்னோடய அக்கௌண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நான் பார்க்கணும். அதாவது என்னோடய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறது. ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் $98 இருக்குது. ஸோ $98 காட்டுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் எப்படி சார்ட்ஸ் ஆட் பண்ணுறது, இல்லைனா இங்கே ஆல்ரெடி சார்ட்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி எடுத்தப்போ இந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சார்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனில். இப்போ நான் இதை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது. ஓகே, இதை வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ராக் பண்ணி சின்னது பண்ணுமானா அவ்வளோ இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்கொயர் இருக்கும். இந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 சார்ட்டும் அலைன் ஆயிரும். இல்லை நான் வந்து ஒரு சார்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த சார்ட் வேணுமோ அதை ஒன்று மட்டும் நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா எக்ஸ் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ திருப்பி நீங்கள் அதே ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசைஸ் ஆகிடும், ஃபுல் சைஸ். இப்போ நான் வந்துட்டு சார்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். இது பாருங்கள் GBP USDயில் இருக்குது. இப்போ நான் வந்து கோல்டு எடுக்கணும். ஓகே, ஸோ நான் இங்கே சிம்பிள்ஸில் பார்க்குறேன், இங்கே கோல்டு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம கோல்டு போடுறோம், XAU USD. ஸோ ஃபஸ்ட்டே வருது XAU USD. இதை கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்ததும் கோல்டு ஆட் ஆயிடுச்சு, நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் கோல்டு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த கோல்டு எடுத்து நான் அப்படி ட்ராக் பண்ணேன்னா கோல்டு சார்ட் இங்கே வந்துடும். இப்போ நான் பிட்காயின் ஆட் பண்ணுறேன், அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ஐக்கானில் BTC USD. ஸோ பிட்காயின் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் பிட்காயினோட சார்ட்டை பார்க்கணும். இப்போது நான் 2 சார்ட் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த சார்ட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் இதை மூவ் பண்ணிவிட்டு இங்கே BTC சார்ட்டை இந்த இடத்துல போடுறேன். போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் பண்ணுறேன், 2 சார்ட் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு கோல்டு சார்ட் எனக்கு வேணாம், BTC மட்டும் தான் நான் ஃபுல்லாக பார்க்க போகிறேன். ஸோ நான் கோல்டு சார்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு BTC இருக்குது, அதே மாதிரி நான் ஸ்கொயர் கொடுத்ததும் ஃபுல் சைஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணணும். டைம் ஃப்ரேம் இங்கே மேலே இருக்குது. ஸோ நான் வந்து 1 minute டைம் ஃப்ரேம் மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் பார்க்குறக்கு அவ்வளோ அப்பீலிங்காக இல்லை. நம்ம வந்துட்டு ட்ரேடிங் வியூவில் சார்ட் பார்க்க அவ்வளோ ஈஸியாக அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்படி அதை மாற்றுறது. ஓகே, நீங்கள் சார்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கீமில் க்ரீன் ஆன் பிளாக்ன்ற இருக்க இடத்துல கலர் ஆன் ஒயிட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட் எப்படி இருக்குமோ சேம் எக்ஸாக்டாக அதே மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இப்போது அதே மாதிரி நம்ம திருப்பியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே கிரிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனையும் நம்ம டிசேபிள் பண்ணிடுறோம். இப்போ சார்ட் பார்க்க கிளியராக இருக்கும், பார்க்க ரொம்ப ஈஸி அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன். எப்படி நான் ட்ரேட் எடுக்கணும், எப்படி நான் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணணும், அப்புறம் எப்படி பார்ஷியலாக புக் பண்ணணும், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். இங்கே சார்ட்டில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயர் இருக்கும்.
ஓகே, 2 ஸ்கொயர் இருக்கும் ப்ளூ அண்ட் ரெட்டில். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பை அண்ட் செல் பட்டன் வந்துடும். ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ட் ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் இது ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நான் வந்து லாட் சைஸ் என்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து 0.02 லாட் நான் என்டர் பண்ணுறேன். இப்போ நான் செல் கொடுக்குறேன் அப்படின்னா இமீடியட்டாக மார்க்கெட்டில் செல் ஆகும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து செல் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஸோ நான் அக்செப்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து செல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண செகண்டில் பார்த்தீங்கன்னா கீழே பொசிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, கீழே பொசிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. வால்யூம் வந்து 0.02 லாட். இப்போ நான் என்ன பண்ணணும், நான் வந்து எஸ்எல் அண்ட் டிபி ப்ளேஸ் பண்ணணும். இங்கே போய்ட்டு நான் என்டர் பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் பண்ண தேவையில்ல. ரொம்ப ஈஸி ஸ்டெப். நீங்கள் நம்மளோட என்ட்ரி லைன் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் டாட்டட் லைன் தான் நம்மளோட என்ட்ரி லைன். இந்த என்ட்ரி லைன்லேருந்து நம்ம மேலே ட்ராக் பண்ணுறது ஸ்டாப் லாஸ், ஏன்னா இது வந்து செல் ட்ரேட். ஓகே, அதே மாதிரி இந்த என்ட்ரி லைன்லேருந்து நான் கீழே ட்ராக் பண்ணுறது என்னோடய டிபி. ஸோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணதையும் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்து மவுஸ் கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடும். இப்போ எப்படி என்னோட டிபி அண்ட் எஸ்எல்லை நான் வந்து தெரிஞ்சுக்கிறது, எவ்வளோ நான் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கேன், லாஸ் கொடுத்துருக்கேன்னா அந்த மவுஸ் கர்சரை லைன் மேலே வச்சிங்கன்னா காட்டும் நமக்கு வந்து ப்ராஃபிட் $2.20 அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் லைனில் போய்ட்டு நீங்கள் மவுஸ் கர்சரை வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டும் காட்டும். ஸோ நமக்கு $1.27 ஸ்டாப் லாஸ். இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ நான் வந்துட்டு பார்ஷியல் புக்கிங் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 50% க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வால்யூம் இருக்குது இல்லையா, வால்யூமில் 0.02 லாட், இதுதான் நம்ம என்ட்ரான லாட்டு. ஜஸ்ட் நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து பார்ஷியல் புக் பண்ணணும். இப்போ நான் வந்து 0.01 லாட்டை க்ளோஸ் பண்ணணும். நான் 0.01 லாட் என்டர் பண்ணிட்டேன். கீழே க்ளோஸ் கொடுத்ததும் 50% க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதே தான். நீங்கள் எஸ்எல் வேணுன்னா அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணிக்கலாம். நம்ம ரிஸ்க் ஃப்ரீ பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறோம், நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணணும். பொசிஷனை ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ஸ்டாப் லாஸ் டிபி வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். நான் இமீடியட்டாக ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணணும். இங்கே வந்து ஒரு எக்ஸ் பட்டன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா பொசிஷன் இமீடியட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள். மெயினான விஷயம், ட்ரேடிங்கில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட்டான எக்ஸிக்யூஷன் வேணும். ட்ரேடிங்கில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் ப்ராஃபிட்ஸை செக்யூர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நியூஸ் டைம் ட்ரேட் எடுக்கிறோம். ட்ரேட் எடுக்கிறப்போ ஒரு செகண்டில் இம்பல்ஸ் வரும், பயங்கரமான இம்பல்ஸ் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்லோவாக வந்து பொசிஷன் இப்படி எடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட் ரியாக்ட் ஆகி உங்களுக்கு மேபி லாஸ் கூட போயிடலாம், இல்லை ப்ராஃபிட்டை நீங்கள் மிஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும். நீங்கள் வந்து டக்குன்னு வால்யூம் கிளிக் பண்ணுறீங்களா, ரிஸ்க் ஃப்ரீ பண்ணுறீங்களா, 50% புக் பண்ணுறீங்க, ஸோ ட்ராக் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக, இது வந்து ப்ராக்டிஸில் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது வந்து ஈஸி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம லிமிட் ப்ரைஸ் ப்ளேஸ் பண்ணுறோன்னா எப்படி லிமிட் ப்ரைஸ் ப்ளேஸ் பண்ணுறது. இப்போ நம்ம மார்க்கெட் ஆர்டர் பார்த்தோம், நம்ம ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் மார்க்கெட் ஆர்டர். இதே லிமிட் ப்ரைஸ் நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து நம்ம பிடிசியில் லிமிட் ப்ரைஸ் ப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிம்பிள்ஸில் பிடிசியை டபுள் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் அதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இங்கே டைப் மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு இருக்கிறத பெண்டிங் ஆர்டர்ஸ்க்கு மாற்றணும். ஸோ நம்ம வந்து பெண்டிங் ஆர்டர் தான் போட போகிறோம். ஓகே, அதாவது லிமிட் ப்ரைஸ் செட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்துட்டு பை ஸ்டாப் செட் பண்ணுறேன், அதாவது பை லிமிட் ப்ரைஸ் நான் செட் பண்ணுறேன். பை ஸ்டாப் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வால்யூம், இங்கே நம்மளோட ப்ரைஸ் இப்போ நான் வந்துட்டு 95,000. ஓகே, 95,000. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 90,000. ஓகே, டேக் ப்ராஃபிட் 100K. ஸோ நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு நான் ப்ளேஸ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ பை ஸ்டாப் நம்மளோட ப்ரைஸஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி ப்ளேஸ்ட். ஓகே, ஸோ நான் வந்து இங்கே ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ட்ராக் பண்ணி. ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து இங்கே ப்ளேஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஸ்டாப் ஆர்டர். ஓகே, லிமிட் ப்ரைஸ். ஸோ நம்ம நியூஸ் டைமில் இந்த மாதிரி தான் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம். டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆகும். உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கா, டக்குன்னு இந்த எக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா புக் ஆகிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோ ப்ராஃபிட். ஓகே, ஸோ அவ்வளோ ஈஸியாக ப்ராஃபிட்ஸை செக்யூர் பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி நம்ம டைம் ஃப்ரேம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிள் அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. எப்படி ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணணும், எப்படி பாதி புக் பண்ணணும், எப்படி லிமிட்டோட செட் பண்ணணும், இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் அது ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து எதாவது புரியல, எதாவது டவுட்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் எந்த டைமாலும் மெசேஜ் பண்ணலாம். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லா குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி வாண்டேஜோட ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து வாண்டேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க நம்ம ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு விஐபி குரூப் அண்ட் நம்மளோட இண்டிகேட்டரோட அக்சஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லி நம்ம 8 to 10 PM நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இதே மாதிரி
MT5 நீங்கள் மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சேம் இதே ஸ்டெப்ஸ் தான். MT5 ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் அக்கௌண்ட் போய்க்கோங்க. வாண்டேஜ் சர்ச் பண்ணுங்கள். வாண்டேஜ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்னு வரும். நீங்கள் அதை சர்ச் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு நம்ம லாகின், பாஸ்வேர்ட் அண்ட் சர்வர் கேட்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் கனெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஏன் MT5 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, MT5 ஒரு ட்ரேடிங் சாஃப்ட்வேர், ஃபாஸ்ட்டான எக்ஸிக்யூஷனுக்கான சாஃப்ட்வேர். ஸோ பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரேடை நீங்கள் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் டிபியை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ டைம் டிலே இருக்காது. ஒரு ட்ரேடில் டைம் டிலே இருக்கப்போ நம்ம ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறோம், டே டைம் ஃப்ரேமில் எடுக்கிறோம், பெரிய ஸ்டாப் லாஸ்னால் பிரச்சனை இல்லை. ஸ்கேல்ப் ட்ரேடிங்கில் மெயினே ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும். ஸோ ட்ரேடில் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம ப்ராஃபிட். ஸோ நீங்கள் நம்ம லைவே பார்ப்பீங்க. லைவை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பொசிஷனை மிஸ் அவுட் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து அந்த எரர் வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த MT5 ட்ரேடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் MT5 பற்றி கேட்டிருந்தீங்க, எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த டைம் வேணாலும் நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.